ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேம் மைன்கிராஃப்ட் இதான் நம்ம விளாட போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி விளாட்லான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம் கைஸ். நமக்கு டிஃபிகல்ட்டி ஈஸியில் இருந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் வேணாம், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ. அந்த கேம் பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. எப்படி விளாட்றதுன்னு பார்ப்போம். ஏதோ ஃப்ராக் ஷீட் ஸ்மால் அண்ட் பிளாக்கி அனிமல்ஸ் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எப்படி விளாட்றது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஃபேண்டம்ஸ் ஆர் டேஞ்சரஸ் மார்க் தட் அப்பியர் டியூரிங் த நைட். ஓகே, இது நல்லது. தூங்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேம் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுதான் நம்மளா என்ன இது? என்ன இது? என்ன நம்ம இருக்குது? இது என்ன கைஸ்? இது இது என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே போட்டு ஐயோ இதுங்க அக்கௌண்ட்டு கிரியேட்டரு வீடியோ தேர்ட் பர்சன். ஓகே, ஃபஸ்ட் பர்சனா? என்னது? ஓ ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இது என்ன இது? ஓகே, இது மூவ் பண்ணுறது என்ன இது? RT2 மைனா என்ன இது? என்ன இது? இன்னும் கிடச்சிருக்கு. இன்னும் ரெசிபி அன்லாக்ல உடப்போம். என்ன கைஸ் உடைக்க முடியுது? சரி, இதை உடப்போம் கரிஷா. ஓகே, இங்கே சைடில் கண்ட்ரோல் காட்டுது பாருங்க. LT டு பிளேஸ் எமோட் போடுவோம். இங்கே பாருங்க, நம்ம சைடில் தெரியுறோம். சரி, இப்போ இதை வச்சு என்ன பண்ணும்? கிராஃப்டிங். இப்போ என்ன பண்ணேன்? இது என்னது? இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஸ்டிக்கா? கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் சும்மா ஒன்று பண்ணிப்போம். இது இப்போ என்ன பண்ணும்? இதை என்ன கைஸ் இது? ஓ, இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுமா? ஓகே, ஸ்வாடு ஆக்ஸ். இது என்ன பண்ண முடியல? ஸ்டிக்கு பத்தலையா? ஓகே, இப்போ இது ஸ்டிக்கு பண்ணும். இந்த இருக்கு ஸ்டிக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் பண்ணிப்போம் கைஸ். பிக்காக்ஸ் சரி. இப்போ இதை உழைப்பு பண்ணுமா? இவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கோம். ஓகே, இதை உடைப்போம். ஓ, ஆக்ஸால் வேகமாக உடைக்க முடியுமா? இதெல்லாம் எதுக்குன்னே தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று வாங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகலாம். இன்னும் கொஞ்சம் கூட இதை உடைச்சிக்கலாம். ஓகே, ஏதோ புதுசு ஐட்டம் கிடச்சிருக்கு. கையில் இருக்க அந்த கத்தி எடுத்துப்போம் கைஸ். இது என்னடா இது?
ஏய் மிஸ்டர் பண்ணி ஏய் என்ன செத்து போச்சு. ஓ பண்ணி கறி கறிக்குது கறி சாப்பிட்றது கொஞ்சம் நம்ம சாப்பிடுவோம். ஏய் ஏய் அவ்வளோதான். இதை நான் வெரைட்டியாக மரங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு காய்ஸ். ஒரு ஆடு வெட்டி அதுலேருந்து கிடைக்கிற உள்ளே வச்சு நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் இருக்கு இல்லையா, இதில் பெட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? வெளியில் போகணும். இந்த இடத்துல ஆடு கிடைக்க மாட்டேங்குது. ஐயோம்மா பள்ளம் இல்லை. இங்கே பாருங்க, இல்லை பள்ளம். இது என்ன பெருசாக இருக்குது? இவ்வளோ பெருசுக்கு இருக்கு பழம். இதெல்லாம் என்னன்னே தெரியல. என்னால் மேலே வச்சு போக முடியல. காய்ஸ் இந்த கேமில் நிறையா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண. இதை நம்ம பார்ட் 1 எடுத்துக்கலாம். இந்த கேம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்டி இந்த இடத்துல இதெல்லாம் வச்சுக்கலாமா? ஓகே, இதெல்லாம் மூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கணும் கைஸ். பார்த்தீங்களா, வந்தோடனே ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். ஓகே மாடு இப்போ தான் சொன்னேன் ப்ரோ பிளேயர்னு. இன்னும் நிறைய மாடு இருக்குது கைஸ், வெட்டிடுவோம். டேய் இல்லைடா மிஸ்டர் செண்பகம், எங்கே போனீங்க? இங்கேயா? இது அதோட கறி மட்டும் கொடுக்கல காய்ஸ், இன்னொன்று ஏதோ லெதர்னு ஏதோ ஒன்று சேர்த்து கொடுக்குது. சிக்கன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துக்கு இருக்குது பாருங்கள் ஆடு. இதான் ஆடு. இதை நம்ம வெட்டினோம் அப்படின்னா புல் கிடைக்கும் காய்ஸ். எங்கே காணும்? இங்கே இருக்குமோ? இது மாதிரி நமக்கு இன்னும் 2 உள்ள இருந்தால் தான் நம்ம பெட்டு பண்ண முடியும். அப்படி பெட்டு பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம நைட்டு தூங்க முடியும் காய்ஸ். இப்போ நம்ம நைட்டு தண்ணி அங்கே பண்ணியை பார்த்தோம், இந்த தண்ணியை பார்க்குறோம். ஓமைங்க இதை வச்சு இதை உடைக்க முடியுமா? இது இதுக்கு பிக்கெட்ஸா கல்லெல்லாம் உடைக்கிறது தானே? ஆமாம் சரி. இது இப்போ இந்த கல் உடைச்சி என்ன பண்ண முடியும்? இந்த கல்லை உடைச்சோம் நம்ம டூல் செஞ்சுக்கலாம் கைஸ். மரக்கட்டையில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வுட்டாக ஸ்டோனாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது எல்லாத்தையும் உடைச்சி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். இது என்னது புதுசாக இருக்குது? உடையுது. எங்கே காணும்? கிடச்சிருச்சு. இங்கே நிறையா இருக்குது. இது என்னது? கோல். நிலக்கரி. எடுத்துப்போம். ஒருவேளை சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். அதை கூட இந்த கல்லையும் சேர்த்து எடுத்துப்போம். எதுக்கு இருக்குன்னே தெரியல. இருக்க எல்லாத்தையும் எடுத்துப்போம். சும்மா தானே கிடக்கு. ஆனால் இவ்வளோ இருக்குது. தோண்ட வந்துக்கிட்டே இருக்கே. இந்த கேம் யாருக்கும் நல்லா விளையாட தெரியுமோ அவங்க வந்து என்கிட்ட போகல. இந்த கேமை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இது என்னன்னு சொல்லுங்கள். நான் இந்த கேமை பற்றி இப்போ தான் லைட்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன போய் இருட்டாகிட்டே போகுது. இதுக்கு எதுவும் இதில் பண்ண முடியுமா? எல்டி கொடுத்தாங்க சும்மா. ஓகே, யாருக்கு வேணும்? இது எதுவும் பண்ண முடியுமா? நம்மளால் இதை ஸ்டோனில் பண்ணிக்க முடியும். ஓகே,
இதெல்லாம் என்னது? கோல். நம்ம இப்போ கோல்னு ஒன்று எடுத்தோமே. ஓ இதான ஃபர்னஸ். ஃபர்னஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? சமைச்சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதை எடுத்துப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இதை மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த கல் கைஸ் வெளில பார்த்தீங்களா? சாயந்தரமாயிடுச்சு. போகணும். இந்த மாப்ஸா அது பேர் என்னது? அது ஏதோ வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது தான் நல்லது. போகணும். அம்மா கீழே விழுந்தது அடி வேண்டியது. ஓ தண்ணி கடியில் என்ன எப்போ இருக்கு? போச்சுரா. என் கிராஃப்டிங் டேபிள் பேக்கில் தான் இருக்கு. போட் படகு எதுவும் பண்ணலாம்னா நம்ம இதில் தப்பிச்சு போயிடலாம். பிகாஸ் நமக்கு இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். ஸோ என்ன பண்ண முடியும்? போட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நமக்கு வுட்டு வேணும். வுட்டு நம்மள்கிட்ட இருங்க. இதை எடுத்துகிட்டு போய் வைப்போம். அது வச்சோம் அப்படின்னா வுட்டு கிடச்சிருச்சு. ஸோ நோ நைட் ஆயிடுச்சு. இப்படி ஆகக்கூடாது. சீக்கிரம் நைட் ஆயிடுச்சுனாலே பெரிய தலைவலி காய்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இது எனக்கு கொஞ்சம் இதை பற்றி தெரியும். இதை வச்சு தான் இப்போ நம்ம சமாளித்து இந்த நைட்டை எப்படியாவது ஓட்டணும். ஆனால் இது நமக்கு பெட்டு இருந்தால் தான் தூங்க முடியும். அதில் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா ஃபேண்டம் அப்படின்னு. அதுவும் ஒரு மாப் தான். அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த இடத்துல ஜாம்பிஸ் அதெல்லாம் ஸ்பான் ஆகும்னு சொன்னாங்க. போகணும். இந்த போட் ஓட்டவே தெரில. எப்படி ஓட்டுறது? இருங்க. இங்கே ஏதோ ரெட் கலரில் ஐ தெரிஞ்சே. எதுவுமே எதுவும் திரும்ப முடியல. சரி நமக்கு எதுக்கு ரொம்ப நேராக போயிடுவோம். ஓப்பாலு நேராப்படா. இதில் ஏதோ வில்லேஜ் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குங்க, கிராமம். அதுக்கு தான் இப்போ நம்ம எப்படியாவது போய் ஆகணும். அதுக்கான எப்படி போகிறதுன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியாவே இல்லை. இது ஏதோ நிறையா அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் இன்னும் ஒன்றையும் காணும். ஒருவேளை நம்ம தண்ணியில் போகிறதுனால ஸ்பான் ஆகாது. நீங்கள் சொல்லுங்கள் வயசு இது எப்படி விளாட்ணும்? ஏற்கனவே இது ஏதோ க்ரியேட்டிவ் மோடு, அந்த மோடில் நான் போட்டு விளையாடிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும்னு எதுவும் சொல்லுங்க. ஓகே இங்கே என்ன ஏதோ வெளிச்சமாக இருக்குது. மாப்பு கைஸ். அது என்னது? போனோம் என்ன ஏதோ அடிக்குது. ஓடு என்னதான் அடிக்குது. ஓடு ஐயோ மாட்டிக்கிட்டேன். டேய் என்னடா இருக்குமே. ஓடு மாட்டிக்கிட்டேன். போச்சுன்னு உங்கள் ப்ராக்ரஸ் எல்லாம் லூஸாக இருக்குமோ? அஜய்யோ எப்படி வந்தேன் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஓடுவோம். டேய் யாரா நீங்கள்? என்ன போட்டு அடிக்கிறீங்க? இவங்க தாங்க இந்த மாப்ஸு. எப்படியாவது ஓடணும். எப்படியாவது ஓடிடுறா கைக்குள்ள. அச்சோ காய்ஸ் ஹார்ட் வர சாப்பிடணும். என்ன இது என்ன எவனோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாருன்னா எனக்கு சுத்தமாக தெரில.
பின்னாடி பார்க்குற அளவு எனக்கு பயமாக இருக்கு. ஐயம்மா பயமாக இருக்குது, காப்பாற்றணும். ஐயோ எனக்கு பெட்டு வேணும், தான் தூங்க முடியும்னு வேறு சொன்னாங்க இந்த வீடியோவில். என்கிட்ட பெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன தான் பண்ணுறது? ஐயோ ஸ்பைட்ரு சிலந்தி, ஒரு சிலந்திக்கெலாம் பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது காய்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஓடு 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 ஓடு. பின்னாடி எதுவும் வருதா? எனக்கு எதுவும் வரல. விடுவோம் இருங்க. அங்கே வேறு ஏதோ சாம்பி, இது என்ன பச்சை கலர்லலாம் ஏதோ போயிட்டுருக்கு. என்ன பச்சை கலர் மஞ்சள் கலர் கலராக போயிட்டுருக்காங்க. ஐயோ யாரா எப்படி காய்ஸ் இங்கேருந்து தப்பிக்கிறது? கடலுக்குள்ளேயே பயணம் பண்ணால் நான் மார்ச் யூஸ் பண்ண இருந்தேன். இப்படி ஸ்பானாகி ஊருவாங்க. அச்சோ வேறு நான் அடிச்சுது காய்ஸ். ஓடு 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 ஓடே போச்சு. ஓ என்ன செத்துட்டோம். சரி காய்ஸ், இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது எப்படி விளாடணும் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.